ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் ரெகுலரா கதைகள் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை பார்த்த உடனே கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நல்ல நல்ல கதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய சில வரங்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 10. மித்ராமா, கதவை உள்ள தாழ்பால் போட்டுக்கம்மா. குரல் கொடுத்து கொண்டே காமாட்சி அம்மாள் சமையலறைக்குள் போனாள். தேவி மறுநாள் மதுரையில் கச்சேரி என்று இசைக்குழுவினரோடு புறப்பட்டு போயிருந்தாள். இந்நேரம் ரயில் விழுப்புரம் போய் சேர்ந்திருக்கலாம். மித்ராவுக்கு தூக்கம் வரவில்லை. மணி 11 தொட்டது. படுக்கையில் இருந்தபடியே கை நீட்டி அலமாரியில் இருந்து புத்தகத்தை எடுத்தாள். அது ஜென் கவிதை புத்தகம். ஒரு பக்கம் கோட்டு சித்திரங்களும் மறுபுறம் சின்ன சின்ன கவிதைகளுமாக அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட எழிலான புத்தகம். மலர் ஒன்று தரை நோக்கி விழுந்து கொண்டிருந்தது. அதை சிறகற்ற பட்டாம்பூச்சியின் அசைவு என்று சொல்லியது கவிதை. மலர் மலராகவும் இருந்து கற்பனையில் பட்டாம்பூச்சியாகவும் மாறியிருந்தது. படித்த இடத்தில் அடையாளத்துக்கு விரலை வைத்துக் கொண்டு யோசித்தாள் மித்ரா. தான் மலரா பட்டாம்பூச்சியா? ஒரே சமயத்தில் மேலே இருந்து கீழ் நோக்கி உதிர்கிற மலராகவும் கீழிருந்து மேல் நோக்கி பறக்கிற பட்டாம்பூச்சியாகவும் தானே மாறிவிட்டது போல இருந்தது மித்ராவுக்கு. கண்களை மூடிக்கொண்டாள். அப்பாவின் முகம் தெரிந்தது. பாவம், அப்பா எப்படி சுருங்கிவிட்டார். என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மாவும் தான் எப்படி துடித்து போய்விட்டாள். மித்ரா மாலையில் தான் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி வருந்தினாள். அப்பா இந்த நேரம் என்ன செய்து கொண்டிருப்பார்? நான் பேசிய பேச்சு அவர் மனதை புண்படுத்தி இருக்கும். உறக்கம் பிடிக்காமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் அவள். தான் தெய்வமாக கருதும் கணவனை மகள் இப்படி தூக்கி எறிந்ததைக் கண்டு அம்மா எப்படி தவித்திருப்பாள். பெரிய தவறு செய்து விட்டதாக உணர்ந்தாள் மித்ரா. அப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனே எதிரில் இருந்த போனை எடுத்து அழைத்தாள். மறுமுனையில் அப்பாவின் கரகரப்பான இனிய குரல். கலாதர். அப்பா. எஸ் எஸ், நான் தான்பா, மித்ரா பேசுறேன். எஸ், கலாதர் ஸ்பீக்கிங். நான் தான்பா, உங்க பொண்ணு பேசுறேன். ஓகே, நாளைக்கு காலையில பார்க்கலாம். மறுபடியும் அவளுடைய மனசு மரத்து போயிற்று. மித்ராவுக்கு சொந்த மகளிடம் பேசக்கூட ஏன் இப்படி பயப்படுகிறார் என்று அவளுக்கு தோன்றியது. துக்கம் நெஞ்சை அடைக்க புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தலைகணையில் முகம் புதைத்து கொண்டாள். அப்பா, அம்மா ஊர்ல இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு தூரம் கொந்தளிக்கிற மனசோடு உங்களை கூப்பிட்டிருப்பேன் என்பது புரியாதா? என் செல்ல மகளே, வழக்கமில்லாத வழக்கமாய் இந்த நேரத்தில் போன் செய்கிறாயே, என்ன ஆயிற்று உனக்கு என்று மனம் பதறாதா? என்னடா இந்த நேரம் வரைக்கும் தூங்காமல் லூட்டி என்று அதிசயிக்காத அவருடைய மனம்? கேவினாள் மித்ரா. அந்த இரவில் பரந்த உலகில் தான் ஒருத்தி மட்டுமே யாருமற்ற அனாதையாக தவிப்பது போல உணர்ந்தாள். எப்படி, எப்போது உறங்கினோம் என்பதே தெரியாமல் உறங்கி போயிருந்தாள் மித்ரா. மறுநாள் அதிகாலை காமாட்சி அம்மாள் பரபரப்போடு வந்து கதவை தட்டிய போதுதான் விழித்தாள். மித்ராமா, அப்பா வந்திருக்காருமா. விழுக்கென்று எழுந்தாள் மித்ரா. அவசர அவசரமாக தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு அப்பாவை காண கீழே விரைந்தாள். கலாதர் வெள்ளை அரைக்கால் சட்டையும் டி ஷர்ட்டும் காட்டன் சாக்ஸும் ஷூவுமாக அமர்ந்திருந்தார். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மித்து. வெரி குட் மார்னிங். நேத்து ராத்திரி உன்னோட ஃப்ரீயா பேச முடியல. நீ வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் உன்னை நேர்ல பார்த்து சாரி சொல்லணும்னு வந்த. அப்புறம் அம்மா வேற இல்லையே உன்னை சமாதானப்படுத்த. அதனால நானே வந்து பெட் காஃபி தந்து டிஃபன் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போகலாம்னு தோணிச்சு. மித்ரா கலாதரின் கழுத்தை பின்னால் இருந்து கட்டி கொண்டாள். ஐயோ அப்பா, செல்ல அப்பா, யூ ஆர் சோ ஸ்வீட் என்று கொஞ்சினாள். நான் நேத்து சாரி சொல்லதான்ப்பா உங்களுக்கு போன் பண்ணனேன். நீங்க என்கிட்ட சாரி சொல்றதுக்காக இத்தனை காலையில வந்திருக்கீங்க. வேடிக்கையே இல்லை இது. தலையை உயர்த்தியும் தாழ்த்தியும் சிரிக்கிற மகளை
ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் கலாதர். காஃபி குடிச்சிட்டியா மித்து? இல்லப்பா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரெயிட்டா டிஃபனே சாப்பிட்டுறலாம். இன்னைக்குதான் அம்மா இல்லையே, அதனால நோ பூஜா, நோ புனஸ்காரம், ஒன்லி பலகாரம். அப்பாவும் மகளுமாய் ஆனந்திப்பதை கண்டு அகம் மலர்ந்து மெய் மறந்து நின்றாள் காமாட்சி அம்மாள். என்னப்பா சாப்பிடுவீங்க? வழக்கமா ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ், ஒரு ஆம்லேட், ஒரு ஸ்லைஸ் ரொட்டி, சைனீஸ் டீ, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இது இல்ல, ஸ்பெஷல். மித்து கொட்டியோடு சாப்பிடுற தினம், அதனால நீ என்ன தந்தாலும் சாப்பிடுறேன். ஓகே மித்து? காமாட்சி அம்மா, அப்ப இடியாப்பம் குருமா பண்ணி மசால் தோசை தேங்காய் சட்னி செஞ்சிருங்க, வந்துடுறேன். சொன்னது போலவே 10வது நிமிடத்தில் இளம் ரோஜா வண்ண ஆடை அணிந்து கொண்டு டைனிங் டேபிளுக்கு வந்து விட்டாள். நீங்க சமையல கவனிங்க காமாட்சி அம்மா, அப்பாவுக்கு நானே பரிமாறிக்கிறேன். அடடா, இடியாப்பம் உனக்கு எப்படிமா தெரியும் எனக்கு பிடிக்கும்னு? அம்மா சொல்லி இருக்காங்கப்பா. இல்லைனாலும் நீங்க வர்ற தினங்கள்ல செஞ்சு வைப்பாங்களே, அத நான் பார்த்திருக்கேன்ல. அம்மா உங்களுக்கு பிடிச்சத தானே செய்வாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுதான். என்னவோ சொல்லணும்னு ஆரம்பிச்சாப்ல இருந்ததே. நேத்து ராத்திரி போன்ல பேசினப்ப கூட என்னவோ சொல்ல வர்ற துணி தான் இருந்துச்சு. எதையும் என்கிட்ட சொல்ல நினைக்கிற இல்ல? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் மித்து, சொல்லுமா. இமைகளை தாழ்த்தினாள். ஒரு நிமிடம் கண்களை மூடியபடியே உட்கார்ந்திருந்தாள். நெடிய ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். அப்பாவின் கண்களை நேராக பார்த்து கொண்டாள். அப்பா, நீங்க வாழ்றது வாழ்க்கைதானா? என்னைக்காவது இத பத்தி நீங்க யோசிச்சது உண்டா? திருடன் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றதும், யாராவது பாத்துருவாங்களோங்கிற கற்பனை பயத்துல உளறதும் உங்க சந்தோஷத்தை கொள்றது இல்லையா? இப்படி ரகசியமா நீங்க வந்து போறீங்களே, இந்த ரகசியம் ஒரு பாரமா உங்க ஆத்மாவை நசுக்கலையா? அம்மாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தப்பானதுன்னு உங்களுக்கு தோணுனா அதை அறுத்தெரியாம வளர்த்துக்கிட்டே போறது உங்க ஆண்மைக்கு இழுக்கு இல்லையா? சரியான உறவுன்னு தோணுனா அதை பகிரங்கப்படுத்தி அம்மாவையும் என்னையும் நீங்க கௌரவப்படுத்த வேண்டாமா? அம்மா தன்னோட கணவரா உங்க பேரை எந்த சபையிலையாவது சொல்ல நீங்க அனுமதிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு அந்த மனுஷிக்கு எவ்வளவு துக்கத்தை, அவமானத்தை, ஆற்றாமைய நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு யோசிச்சது உண்டா? அப்பா பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத பொண்ண உருவாக்கி இருக்கீங்க. யாருக்கு பயப்படுறீங்க? உங்களுக்கேவா? உங்களுக்கேன்னா தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. சமுதாயத்துக்காகனா எத்தனை பெரிய மனுஷங்க இங்க 2 பெண்டாட்டிகளோட கௌரவமா குடித்தனம் பண்றாங்க. ஒரு கூரைக்கு கீழேயே 2 மனைவிகளோடு சந்தோஷமா வாழ்ற ஜனங்களும் இல்லையா? முதல் மனைவி ஆரோக்கியமா இருக்கிற போதே சந்தர்ப்ப வசத்தால 2வது மனைவி அமையறது ஒரு தவறுன்னு வாதத்துக்காக வச்சுக்கலாம். ஆனா அந்த வாதமே பொருளாதார பங்கீட்டு அடிப்படையா வச்சு வர்றது தானே. உங்ககிட்ட இருந்து நயா பைசா எதிர்பார்க்காத மனைவியும் மகளுமா நாங்க அமைஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அப்படி நேர்ந்த பின்னால அதுக்கு கம்பீரமா பொறுப்பு ஏத்துக்கிறது தானே உங்க ஆண்மை. அதை விட்டுட்டு நினைக்கிற நேரத்துக்கு மனைவிய பார்க்க முடியாம பேச முடியாத ஒரு சூழல். உங்களால உங்க மனைவி கணவன் இல்லாம வாழ்றாங்க. உங்களால உங்க பொண்ணு கணவனை இழந்துட்டு வாழ போறா. அத புரிஞ்சுக்கோங்கப்பா. என்னடா இவ இவ்வளவு பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? அம்மா பேச மாட்டாங்கப்பா. எப்பவோ ஒரு தடவை வந்து போற மனுஷன் அவர் மேல பாரத்தை இறக்கி ஏன் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை. இதையெல்லாம் கேட்டா நீங்க அறவே வராம இருந்துடுவீங்களோன்னு பயம் வேற. அதையே உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. என்ன கட்டிக்க போறவன் உங்க அப்பாவை அழைச்சுக்கிட்டு வாங்குறான். நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க? மத்தபடி பையனை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிடவா? டைனிங் டேபிள் மீது கவிழ்ந்து படுத்துக்கொண்டு கண்ணீர் பெருக்கினாள் மித்ரா. முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் சற்றும் எதிர்பாராத நபரிடமிருந்து நியாயத்தின் தீட்சணியத்தை தாங்கிக் கொண்டு உண்மையின் கணத்தையும் கனலையும் சுமந்து வெளிவந்த அந்த கேள்விகள் அவனை உலுக்கி போட்டன. சரமாரியாக தாக்கின, ஸ்தம்பித்து போகச் செய்தன. ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் இப்படி ஒரு அறிவார்ந்த மகளுக்கு தந்தையாக இருக்க நேரிட்டது குறித்து கலாதருக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மித்ராவும் தேவியும் அவ்வளவு காலமும் அனுபவித்த அத்தனை வேதனைகளும் ஒரே திரளாய் கூடி அவரின் இதயத்தை அழுத்தின. கூறிய வாளை குத்தி கிழித்தன. துடிதுடித்து போனான். அவன் துடிப்பது அதுதானா முதல் முறை? தன்னை நம்பிய தேவி சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலாக அவன் ஆராய் அழுது தீர்த்திருக்கிறான். எப்படி அதை வெளியே சொல்லுவான்?
இவ்வளவு செல்வமும் செல்வாக்கும் புகழும் வாழ்வும் அன்பே வடிவமான மனைவியும் குழந்தைகளும் இருந்தும் அவனது நெஞ்சம் நெருப்புக்கு நடுவில்தானே நிரந்தரமாக நிலை பெற்று இருக்கிறது. ஒரு நாளாவது முழுமையான ஆனந்தத்தை அனுபவித்தது உண்டா? களப்பற்ற மகிழ்வில் திளைத்ததுதான் உண்டா? அத்தியாயம் 11. தீபக் தன் அம்மா அப்பாவோடு மாலை மயங்கி வரும் நேரத்தில் மித்ராவின் வீட்டுக்கு வந்தான். மித்ரா முதல் முறையாக அப்போதுதான் அவனுடைய அப்பா மனோகரை சந்தித்தாள். வயதான தீபக் அவர். முன் வழுக்கை, கண்ணாடி. பொதுவாக அகங்காரம் கொண்ட மனைவிகளுக்கு நல்ல இயல்புடையவர்கள் கணவனாக வாய்ப்பது வழக்கம். மனோகரும் அப்படித்தான். மித்ராவை பார்த்து பரிவும் பாசமும் பொங்க சிரித்தார். அவளது கன்னத்தை சிமிண்டி, தீபக், சரியான சாய்ஸ் தான்ப்பா என்றார். லீலா ஏராளமான நகை கொத்துகளுடன் விலை உயர்ந்த பட்டை சுமந்து கொண்டு நின்றாள். அந்த அலங்காரம் ஏதோ ஒரு சூனியத்தை இட்டு நிரப்புவதாக மித்ராவுக்கு பட்டது. கை கூப்பி வந்தவர்களை வரவேற்றாள் தேவி. அவளை பார்த்து மனோகர் சொன்னார், அம்மா, நான் உங்க ரசிகன். இப்ப சம்பந்தியுமா ஆக போறேன். உங்களோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை என்றார் அவர். புல் தரையில உட்கார்ந்துக்கலாமா, இல்ல இங்கேயே உட்கார்ந்து பேசலாமா என்று கேட்டாள் மித்ரா. புல் தரையிலேயே உட்காரலாமே. மனோகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரை வெட்டி கொண்டு, அங்கெல்லாம் வேண்டாம், இங்கேயே உட்காரலாம் என்று கடுகடுப்பாய் சொன்னாள் லீலா. பின் எல்லோருமே ஹாலிலேயே உட்கார்ந்தார்கள். ஏங்க, உங்க வீட்டுக்காரர் இல்லையா என்றாள் லீலா தேவியை பார்த்து. மித்ராவுக்கு சொர சொர வென்றது. பேச்சு ஆபத்தான திக்கை நோக்கி செல்வதாகப்பட்டது. அம்மாவின் முகத்தில் எந்த விதமான பாவமும் காட்டாமல், வீட்டுல அவர் இல்ல என்றாள். எப்ப வருவாரு? நாங்க வர்றோம்னு தெரியும் தானே, முன்னதாக சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களே, வீட்டோடு இருந்து வாங்கன்னு வரவேற்கிறது தானே மரியாதைங்கிறது கூடவா தெரியாதவருக்கு? வேடிக்கையான குடும்பமா இருக்கே. நீங்க வர்றது தெரியுமா? ரொம்ப அவசரமான வேலை வந்து திடீர்னு வெளியூர் புறப்படும்படியா ஆயிடுச்சு என்றாள் தேவி. வேலைக்கா, ஷூட்டிங்குக்கா? எனக்கா உன் உள்மனசு ரகசியங்கள் தெரியாது என்று அலட்டுகிற பாவனை லீலாவின் குரலில் தெரித்தது. ஷூட்டிங்குக்கு தாங்க. நிஜமாவே ஷூட்டிங்கு தானா, இல்ல இன்னைக்கு முறை அந்த வீடா? சும்மாருமா, வேற ஏதாவது பேசு என்று கிசுகிசுத்தான் தீபக். என்னடா பேசக்கூடாது? என்னவோ யாருக்கும் தெரியாத பிரம்ம ரகசியத்தை நான் தான் உடைச்சிட்டாப்புல என் வாயை அடைக்க வந்துட்டேன். இந்த அம்மா தான் அந்த ஆளோட. சும்மாருமா என்று கத்தினான் தீபக். தேவியின் ஆத்மா கரையில் போட்ட மீனாய் துடிப்பதை இருதயம் உள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. மனோகர் அவசரமாக பேச்சை ஆரம்பித்தார். அம்மா, மதுரையில நீங்க பண்ணின கச்சேரியை பத்தின விமர்சனம் பார்த்தேன். சாதாரணமா புழக்கத்துல இல்லாத கிருதியான கட்டு ஜேசினாவுவ பாடினீங்களாமே. விஸ்வநாத ஐயர் அத பாடி கேட்டிருக்கேன். இப்ப நீங்க பாடி இருக்கீங்க. இந்த கிருதிய ரொம்ப அனுபவஸ்தங்க தான் அற்புதமா பாட முடியும். 2 காந்தாரம், 2 நிஷாதம், தனியா ஒலிக்கிற தைவதம் ஆக 6 குதிரை போட்டின தேர் மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு திக்குல போகும். இழுத்து புடிச்சு நிர்வகிக்கிறது ரொம்ப சிரமம். அத ரொம்ப லாபகமா பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க. பெரிய சாதனைகளை பண்ணிட்டு சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது? என்ன அசட்டுத்தன மாதிரி கேள்வி கேட்கிறேன் பாருங்க. உங்களை மாதிரி நிறை குடங்களுக்கு தானே இதெல்லாம் சாத்தியப்படும். தேவியின் அந்த சாதனைகளை லீலா பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. தன் தனி உலகத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். ஆமா, கல்யாண பத்திரிக்கை அடிச்சா இன்னார் பொண்ணுனாவது போடுவீங்களா? கல்யாணத்தன்னைக்காவது உங்க வீட்டுக்காரர் தலைய காட்டுவாரா மாட்டாரா? என்ன, எனக்கு இன்னைக்கு வர்ற சந்தேகம் நாளைக்கு எங்க ஜாதி ஜனங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. பெரிய வீடோ சின்ன வீடோ ஏதாவது ஒரு இளவா இருந்து தொலைஞ்சாலும் தேவல. அந்த ஆளு கல்யாணத்தன்னைக்கும் இது மாதிரி தலைமறைவாயிட்டா இந்த பொண்ணு அந்த ஆளுக்கு பொறக்கலைன்னு பேச்சு வந்துடும். அது நல்லா இருக்காது, இன்னும் அசிங்கம் என்றாள் அவள். கொலைகள் பலவிதம். ஒன்று வாள்களால் செய்யப்படுவது, மற்றது வார்த்தைகளால் செய்ய. இதயத்தில் செருகப்பட்ட கத்திகளை ஜீரணித்துக் கொள்பவள் போல மென்று விழுங்கினாள் தேவி. உள்ளுக்குள்ளே இருந்து தீ ஜுவாலை கனன்றது, தகித்தது. சுழன்று சுழன்று ஆத்திரம் கொண்ட நாகப்பாம்பாய் மீண்டும் மீண்டும் அவளின் தேகம் எங்கும் கொத்தியது, குதறியது. லீலா கக்கிய விஷக்காற்றை ஏற்று சுவாசிக்கும் இருதய பலம் தேவிக்கு இல்லை என்பதை மனோகரன் அறிவார்.
ஆகவே சரி புறப்படு லீலா, இன்னொரு நாளைக்கு வருவோம் என்று எழுந்தார். ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே என்று தேவி கேட்டாள். சம்பந்தம் பண்ணனா தானே சாப்பாடு, அதுக்கு முன்னால கைய நினைக்க மாட்டோம், அதுதான் எங்க பழக்கம். கூறிவிட்டு விறுவிறுவென்று நடந்தாள் லீலா. வர்றேங்க, வர்றேமா மித்ரா, சாப்பிடுறதுக்கு என்ன, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடலாமே, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் என்றார் நட்பு கமல. கல்லால் செய்து வைத்தது போல அமர்ந்திருந்தாள் தேவி. அவளை பார்க்க பார்க்க மித்ராவின் மனதுக்குள் இரத்த நாளங்கள் வெடித்தன. கண்களின் வழியாக கண்ணீராய் கொட்டியது. தேவி இருந்த நிலைமையை பார்த்தால் இவள்தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். சொன்னால் அதனாலேயே இன்னும் உடைந்து விடக்கூடும். அம்மாவின் தோளை ஆதரவாய் ஆறுதலாய் தடவி கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். ஆணிகளால் அறையப்பட்டவள் மாதிரி தேவி உட்கார்ந்த இடத்திலேயே உறைந்து போனாள். பல நிமிடங்களுக்கு பிறகு எழுந்து பூஜை அறைக்கு சென்றாள். தம்பூராவை ஒரு குழந்தையைப் போல எடுத்து மடியில் வைத்து தோளில் சாய்த்து கொண்டு சுருதியில் தன்னை இணைத்து கொண்டாள். மனசுக்குள் காம்போதி வந்து உட்கார்ந்தது. ராமலிங்க அடிகளாரின் இன்னும் தயவு வரவில்லையா, உனக்கென் மீதில் என்ன வன்மம் சொல்லையா என்ற வரிகளை வாய்விட்டு பாடினாள். எப்படியோ தாத்தாவை தேடி பிடித்து அழைத்து வந்திருந்தாள் மித்ரா. அம்மாவின் அறைக்குள் நுழைந்து, அம்மா, கடம் வாசிக்கிற தாத்தா திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கார் என்றாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் தேவி. தாத்தான்னு சொன்னா போறாதா, அது என்ன கடம் வாசிக்கிற திருவல்லிக்கேணி தாத்தான்னு விளக்கம் வேற என்று மித்ராவை செல்லமாய் கண்டித்தபடி பெரியவரை நோக்கி கை கூப்பினாள் தேவி. வாங்க சித்தப்பா, வாங்க உட்காருங்க. கூடத்தில் விரித்திருந்த ஜமக்காலத்தில் தாத்தா உட்கார்ந்தார். அதுதான் அவருக்கு சௌகரியம். வெற்றிலை பெட்டியை திறந்து நோகாமல் சீவலை எடுத்து வலிக்காமல் பொடி பண்ணி வாயில் போட்டு அதக்கிக் கொண்டார். வெற்றிலையை ஒவ்வொன்றாக எடுத்து மேல் துண்டில் துடைத்து கொண்டே சீராக வாசனை சுண்ணாம்பை தடவி போட்டுக்கொண்டு பேச்சை தொடங்கினார். ஆச்சு தாத்தா, சுருதி சேர்த்தாச்சு என்றாள் மித்ரா விளையாட்டாக. தாம்பூலம் தெரித்துவிடக் கூடாதே என்கிற கவனத்தோடு வாயை கைகளால் மூடிக்கொண்டு சிரித்தார் தாத்தா. ஏமா தேவி, குழந்தை என்னமோ சொல்லுதே, அத பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களாம், உன் புருஷன் கலந்துக்கலைன்னு சங்கடப்பட்டுட்டு போனாங்களாமே, என்னம்மா இதெல்லாம்? அவர் எதிரில் சம்மணமிட்டு அமர்ந்தாள் தேவி. உங்களுக்கு தெரியாதா சித்தப்பா, அவரா வந்தா உண்டே தவிர நானா அவர்கிட்ட எந்த காலத்துல எதை சொல்லி இருக்கேன் சொல்லுங்க. நான் ஆஸ்பத்திரியில இருந்த போதும் அவர் வரலையே, வீட்டுக்கு வந்தப்புறம் தானே வந்தாரு. அவ பள்ளிக்கூடத்துல சேர்ந்த போதும் அப்படித்தானே, வயசுக்கு வந்தப்பவும் அப்படித்தானே சித்தப்பா. தாத்தா எழுந்து வாஷ்பேஷின் அருகே சென்று வாயை கொப்பளித்து விட்டு வந்து உட்கார்ந்தார். என்ன பேச்சுமா இதெல்லாம், அர்த்தமில்லாத பேசுற. இத்தனை நாள் தான் அவர் போக்குக்கே விட்டாச்சு. பொண்ணு கல்யாணத்துக்கு கூடவா முன்னணிக்க கூடாது? இப்படி வித்தேட்டியா இருந்தீங்கன்னா எப்படி? அம்மா சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். சித்தப்பா, அவருக்கு ஒரு பாரமாகவும் தொந்தரவாகவும் என்னைக்கும் இருந்துடக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். அவருக்கு எந்த காலத்திலையும் எந்த நெருக்கடியும் ஏற்படுத்த கூடாங்கிறது தான் என்னுடைய முடிவு. மித்ராவை என்னால வளர்க்க முடியும், படிக்க வைக்க முடியும், அவளுக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சு தர முடியும். அந்த நம்பிக்கையில தான் அவளை இந்த பூமிக்கே கொண்டு வந்தேன். சரிம்மா, உன்னோட வாழ்க்கையை எப்படியோ போய்கிட்ட போகட்டும், பெண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்தணும் இல்ல. அவளோட கல்யாண காரியங்களை ஆம்பளை தாமா முன்னாடி வந்து பண்ணணும், அதுதான் முறை. இல்லாட்டி பொண்ணு வீட்டுக்காரங்களோட உட்கார்ந்து எல்லாம் யார் பேசுறதா? ஏன் சித்தப்பா, நீங்க நம்ம வீட்டு ஆம்பளை இல்லையா? உங்களை விட பெரிய மனுஷர் யார் இருக்கா எங்களுக்கு? நீங்க பேசுங்க. தாத்தாவுக்கு எரிச்சல் வந்திருக்க கூடும். என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி பேசுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பெத்தவங்களை பார்க்கணும்னு குறியே இருக்கிறாங்கன்னா என்ன வந்து பேசணுங்கிறியே? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாப்புலதான் போ. சித்தப்பா, மித்ராவுக்காகவே, அவ மேல இருக்கிற பிரியத்துக்காகவே அவளையே பெருசா மதிச்சு ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் வராம போக மாட்டான். என்னுடைய பிரார்த்தனை பலிக்காம போகாது சித்தப்பா. தேவி மிகுந்த அன்பு பொங்க மகளை பார்த்தாள். இந்த சின்னஞ்சிறு குழந்தையின் சந்தோஷத்துக்கு என் சங்கல்பம் குந்தகம் விளைவிக்கும்படியாக நான் இருப்பது முறைதானா? தளிருக்கு இடம் கொடுத்து சருகுகள் உதிர்வதுதானே முறை. ஒரு முடிவுக்கு வந்தாள் தேவி. சரி சித்தப்பா, அவரை வர சொல்லுங்க.
மித்துவோட கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசி நீங்க சொன்னதையெல்லாம் சொல்றேன். தேவியின் வார்த்தைகள் மித்ராவின் மனதில் இருண்ட பிரதேசங்களில் ஒளி ஏற்றின. அவள் கண்களில் மத்தாப்பூக்கள் பிரகாசித்தன. அதை பார்த்த தேவியின் மனம் நிறைந்தது. தெய்வமே, இந்த குழந்தைக்கு மனம் போல் மாங்கல்யம் கூடி வர வேண்டும். இணை பிரியாமல் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே இருக்கிற நிழலாக புருஷன் அமைய வேண்டும். அமைதியான அன்பான வாழ்க்கை வாய்க்க வேண்டும். இந்த வரத்தையே பூஜை அறையில் முருகன் படத்தின் முன் இரு கைகளையும் விரித்து மகளுக்காக மன்றாடினாள் தேவி. அத்தியாயம் 12. விஷாலாட்சி நேற்று வந்திருந்தாள். தேவியுடன் இசை படித்தவள். கல்யாணம் செய்து கொண்டு சங்கீதத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டவள். மகளுக்கு கல்யாணம் வந்து விட்டதாம். நேரில் அழைப்பு கொடுத்து, கட்டாயம் வர வேண்டும் அக்கா, நீங்கள் எல்லாம் வந்து குழந்தையை ஆசீர்வதித்தால்தான் சாட்சாத் சரஸ்வதி தேவியே வந்து ஆசீர்வாதம் செய்தது போல என்று மனம் நெகிழச் சொன்னாள். தேவிக்கும் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் இது போன்ற விழாக்கள், சுப காரியங்கள் எல்லாவற்றையும் தான் அவள் விலக்கி வைத்து விட்டாளே. ஆனால் மித்ரா கடுமையாக சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றுவது புருஷனோட கடமை. நீயோ உன் ஆசைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு தீய்த்து விட்டு ஒரு நகைக்கீரல் அளவு கூட அப்பா பேரிலே களங்கம் வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலே நிற்கிறாய். வாழ வேண்டிய காலத்தை முழுதும் இப்படி காத்திருந்து பார்த்திருந்து கண்ணீரிலே கரைத்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதுதான் எப்பம்மா? தேவிக்கு வெட்கமாக கூட இருந்தது. இந்த காலத்து பிள்ளைகள் தான் எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிறார்கள். சித்தப்பாவே அப்போது கேட்டார், ஏமா உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல பையனா பார்த்து ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் குட்டியுமா குடிதல் பண்ணக்கூடாதா என்று. ஏதோ ஒரு முகூர்த்த கணத்தில் என் வாழ்க்கைக்கு அவரேதான் துணை என்று நானும், அதே மாதிரி அவரும் எங்கள் மனதுக்குள் சங்கல்பம் செய்து கொண்டேமே. இப்போது குலம், கோத்திரம், வருமானம், சொத்து, ஜாதி, மதம், இனம் எதுவுமே நினைவுக்கே வராத அற்ப விஷயமாகத்தானே இருந்தன. சேலையை போல மனதை மாற்றிக்கொள்ள முடியுமா? இதையெல்லாம் சித்தப்பாவிடம் வாய்விட்டு சொல்ல முடியுமா என்ன? தேவி இவரை பார்த்து இதழ் பிரியாமல் சிரித்தாள். அவரும் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர் போல தலையசைத்தார். அது சரிமா, மனசு ஒத்து போயிடுச்சு. தாலிங்கிறது கயிறு மட்டும் தானா? அத்தியாயம் 13 மற்றும் இறுதி அத்தியாயம். சாம்பிராணி புகை மாதிரி புசு புசுவென அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருந்த முயல்கள் தேவியை பார்த்ததும் நாய்க்குட்டிகளைப் போல அவளை நோக்கி ஓடி வந்தன. அவளின் முகம் மனதின் தெளிவை பளிச்சென்று காட்டியது. கீரையையும் கேரட்டையும் துண்டுகளாக்கி முயல்களுக்கு போட்டபடி அவற்றுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தாள். சிவப்பு கோழிகளாய் மின்னும் கண்களுடன் வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்த முயலை அள்ளி மடி மீது இருத்தி கொண்டு பேசத் தொடங்கினாள் தேவி. என்ன என்ன அப்படி பாக்குற? என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்காள்? என்ன இன்னைக்கு அவர் வர்றாரு, அதுவும் எப்படி முதலா இந்த வீட்டு பாரத்தை என் தோல்ல இருந்து இறக்க. தன்னோட மகள் கல்யாணத்தை பத்தி அப்பாவா லட்சணமா சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட உட்கார்ந்து பேச. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் போன தீபாவளிக்கு அவர் வாங்கி கொடுத்த அரக்கு பார்டர் போட்ட மஞ்சள் ஜரிகை பட்டு புடவைய கட்டிக்கணும். தலைய பின்னி மல்லிகையும் மறிக்கொழுந்து வச்சுக்கணும். நீங்க எல்லாம் சமத்தா சாப்பிட்டு ஒழுங்கா விளையாடிட்டு இருக்கணும். அவர் வர்றப்ப குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன புரியுதா? தேவிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. மனிதர்களிடம் அவ்வளவு பேசாத அவள் முயல்களிடம் அத்தனை விஸ்தாரமாக பேசியது. வீட்டுக்குள் நுழைந்தாள். ஹாலில் பூச்சாடியில் புது மலர்களை செருகிக் கொண்டிருந்த மித்ராவை பார்த்து, மித்து, என்னம்மா நீ இன்னும் பழைய சுடிதார்லயே இருக்க? டிரஸ் மாத்து, நெத்தியில பொட்டு வையி. போன தடவை அப்பா எதிரில போய் வெத்து நெத்திய காட்டிண்டு நின்ன மாதிரி இந்த தடவையும் பண்ணிடாத. அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. மித்ரா தாயையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள். வாசலில் நிழல் ஆடியதும் கம்மென்று வெற்றிலை பாக்கு வாசனையுடன் ஹாலுக்குள் நுழைந்தார் தாத்தா. என்னம்மா கல்யாண பொண்ணு, மாப்பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டு வாசலே உட்கார்ந்து இருக்கியா? போங்க தாத்தா, நான் எங்க அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். தாத்தா தாம்பூல எச்சில் வாயில் இருந்து வழிந்து விடாதபடி கடகடவென சிரித்தார். வழக்கம் போல தரை விரிப்பின் மேல் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டார். தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. பயமா? அட அசடே,
என்ன நீ அந்த காலத்து பெண்களாட்டம் பேசுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்ன நடந்துரும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கு பயப்படுற? அதுக்கு இல்ல தாத்தா, தீபக்கோட அம்மாவை நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன், எதுக்கு பயப்படணுமா? உன்னை கடிச்சு தின்னுடுவாங்களா அந்த அம்மா? இல்ல தாத்தா, தீபக் கிட்ட அந்த அம்மா என்னென்னவோ சொல்லி இருக்கு. நான் அப்பாவோட சட்டபூர்வமான மனைவி மூலமா பிறந்த வாரிசு இல்லையா, இன்னொருத்தியோட வாழ்க்கைய கெடுத்துட்டாங்களா எங்க அம்மா. வாழ்க்கைய கெடுக்கிறது, கணவனை பங்கு போட்டுக்கிறது, அப்படி இப்படின்னு தேஞ்சு போன லாடம் மாதிரி 5-6 வார்த்தை பிரயோகங்களை கத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா சில பொண்ணுங்க. மித்து, உங்க அம்மாவோட வாழ்க்கைய சிக்கலாக்கிய விஷயங்களை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் தீபக்கோட அம்மா மட்டும் இல்ல, அதை விட மோசமான விமர்சனங்களை கூட உன்னால தலை நிமிர்ந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். முதலாவது, எல்லாமே பொருளாதார உறவுகளா இருக்கு. அந்த காலத்துல பொண்ணுக்கு தொழில் இல்ல, ஏன்னா படிப்பு இல்ல. இதையெல்லாம் அவளுக்காக ஆம்பளை தான் செய்ய வேண்டி இருந்தது. குடும்ப கட்டுப்பாடுனா என்னதுன்னு தெரியாத காலம், வதன்னு பிள்ளைங்க. அந்த நிலைமையில ஒருத்திய விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால ஆம்பளை போயிட்டானா முதலாவதாக வந்தவளோட நிலைமை வதன்னு அவ பெத்து வச்சிருக்கிற பிள்ளைங்க கதி என்னாகும்? உங்க அம்மா கலாதர் கிட்ட இருந்து சல்லி காசு எதிர்பார்க்காத போது தேவிய இன்னொருத்தியோட வாழ்க்கையை கெடுத்தவள்னு சொல்றதெல்லாம் சுத்த பேத்தல். நீங்க அழகா வியாக்கியானம் பண்றீங்க தாத்தா. அந்த அம்மா இதையெல்லாம் எங்க ஒத்துக்கிறாங்க? அந்த ஞானசூன்ய சொல்றது எல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு பேசுறியம்மா. உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே மித்து. வேகமா நடந்தா அழுத்தி கால் பதிச்சா பூமிக்கு வலிக்குமேன்னு நோகாம நடக்கிற பொண்ணுமா உங்க அம்மா. அதுக்கு இந்த நிலைமை பாரு. அது எப்படி தாத்தா முடியும்? அப்பாவால 2 பொண்டாட்டிங்க கிட்ட அன்பு எப்படி செலுத்த முடியும் சொல்லுங்க தாத்தா. ஏமா முடியாது? ஒரு அம்மா 2 பிள்ளைங்க மேல அன்பு செலுத்தலையா? தாம்பத்திய உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையான விஷயமா. அன்புல ஆரம்பிச்சு அருள்ல முடியறது. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்ப தீபக் கூட அப்பா மாதிரி பண்ணிடுவாரா? பாத்தியா, இதான் சின்ன பிள்ளைங்க விவகாரங்கிறது. வாதம் பண்றதா நினைச்சுதானே இப்படி கேள்வி கேட்கிற? இதுக்கு பேரு வாதம் இல்ல, விதண்டாவாதம். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற உறவை பொதுமைப்படுத்துறது தப்புமா. அது அது உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசான தானே விளங்கும். திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. உங்க அம்மாவோட வாழ்க்கையும் அங்க நிச்சயிக்கப்பட்ட விஷயம்தாமா. மனுஷங்க வகுக்கிற சட்டங்கள் எல்லாம் காலத்துக்கு காலம் மாறும். சட்டங்கள் மனுஷங்களை பிடிச்சு நெரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படுறது இல்ல. அப்படி நெரிக்கிற சட்டங்கள் நெக்கு விட்டு நெரிசல் விட்டு தானா உடையும். சமூக வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் எது உகந்ததோ அதுதான் கடைசி வரைக்கும் மிஞ்சி நிற்கும். புரியுதா? சஃபாரி சூட்டும் லெதர் ஷூவுமாக வந்து சேர்ந்தார் கலாதர். வாங்க தம்பி, எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு தவிச்சு போச்சு உங்க பொண்ணு. அந்த காலத்துல எல்லாம் கல்யாண பேச்சை எடுத்தாலேயே பொண்ணுங்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடும். நம்ம மித்துக்கிட்டையா? ஐயோ மூச். மித்ரா பூச்சாடியில் இருந்த மலரின் இதழ்களை ஒவ்வொன்றாக கிள்ளத் தொடங்கினாள். கலாதர் தான் பேசினான். வராம எங்கடா போவன்? பித்துக்குட்டிக்கு கல்யாணம்னா மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட இந்த அப்பா பேசாம விட்டுடுவேனா என்ன? அந்த வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தவள் போல துள்ளி எழுந்து போனை நோக்கி ஓடினாள். மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த தேவி கலாதரை புன்னகையால் வரவேற்று, என்ன சித்தப்பா, அவர் வந்தது எனக்கு சொல்லாமலேயே இருந்துட்டீங்க. அவர் வந்து நேரமாச்சா? இல்லம்மா, இப்பதான் வந்தாரு. தேவி வந்து கலாதரின் அருகே அமர்ந்தாள். மித்ராவின் சந்தோஷம் ததும்பும் குரல் ஹாலில் மிதந்து வந்து அவர்கள் செவிகளில் தாக்கியது. ஹாய் தீபக், ஒரு ஹாப்பி நியூஸ். எங்க அப்பா வந்திருக்காரு. உங்க அம்மாவை பார்த்து நம்ம கல்யாண விஷயத்த பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நான் அப்பாவோடு அங்க வந்துகிட்டே இருக்கேன். உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, நாங்க வர்றோம். சரி, வந்துடுறோம். தோ புறப்பட்டாச்சு. மித்ரா ரிசீவரை கீழே வைத்துவிட்டு மஞ்சள் வண்ண சேலையில் சூரிய தேவதையாக தகதகத்த தேவியை பார்த்து மனதின் நிறைவெல்லாம் சிந்த புன்னகை செய்தாள். அப்பாவின் முகம் சட்டென்று மாறியது. என்னம்மா மித்து, இப்படி கமிட் பண்ணிக்கிட்ட? ஏதோ முக்கிய விஷயம்னு மாமா சொன்னாரேன்னு அவசரமா வந்தேன். நான் டெல்லி பிளைட்டை பிடிக்க போய்கிட்டே இருக்கேம்மா. அங்கே இருந்து அடுத்த வாரம் கேன்ஸ் பட விழாவுக்கு போறேன். இந்த நேரத்துல எப்படிமா தீபக் வீட்டுக்கு போக முடியும்?
அப்புறமா வந்து நிதானமா பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். நீ அதுக்குள்ள... அப்பாவின் வார்த்தைகள் மித்ராவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தன. எல்லாம் கூடி வந்து விட்டது என்று நினைத்த வேளையில் கை நழுவுவது போல் மனதில் பட்டது. சகலமும் கசந்து போயிற்று அவளுக்கு. விரக்தியின் உச்சத்தில் நின்று அப்பாவை பார்த்து, சரிப்பா, நீங்க எங்க வேணும்னாலும் போயிட்டு வாங்க. எது எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கட்டும், நடக்கிறபடி நடக்கட்டும். நீங்க புறப்படுங்க. என் விஷயமா தாத்தா தேவையில்லாம உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்திட்டாரு. அதையெல்லாம் மறந்துடுங்க. நான் தீபக் கிட்ட சொல்லிக்கிறேன். மீண்டும் வேகம் கொண்டவளை போல ஓடி போய் போன் எடுத்தாள் மித்ரா. சாரி தீபக், அப்பாவும் நானும் இப்ப அங்க புறப்பட்டு வர்றதுக்கு வசதிப்படாது. அடுத்த முனையில் அவன் கோபமாக ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும். நீ கோபப்படுறது நியாயம்தான் தீபக். இப்ப கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. என்னோட வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். ரிசீவரை பட்டென்று வைத்துவிட்டு வேகமாக மாடியேறி போனாள் மித்ரா. அவளது மனதிற்குள் ஒரு கொந்தளிப்பே நிகழ்ந்து கொண்டிருந்தது. கடல் அலைகள் உக்கிரத்துடன் ஹோ என்று எழுந்து கடலுக்குள்ளேயே விழுந்து கொண்டிருந்தன. வெளியேறிய காற்று அவள் கூந்தலை அலைக்கழித்து சின்ன சவுக்குகளாய் நெற்றியிலும் கன்னத்திலும் அடித்துக் கொண்டிருந்தது. பொங்கி பொங்கி சீறுகிற கடலையே பார்த்தாள் மித்ரா. விரல்கள் அனிச்சையாக கைப்பட்ட இடத்தில் இருக்கிற மணலை தோண்டி தோண்டி வெளியேற்றின. வாழ்க்கையின் சகல பிடிமானங்களும் அற்று தனித்து போய் தன் எதிர்காலமும் அஸ்தமித்தே போய்விட்டதாய் எண்ணினாள் மித்ரா. இது என்னுடைய தவறா அல்லது அப்பாவுடையதா? அப்பா அன்றைய தினம் வெளிநாடு செல்ல இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு தீபக்கை அழைத்து, இதோ அப்பாவுடன் வருகிறேன் என்று சொன்னது தவறா? அப்பாவுக்கு நிலைமையை எடுத்துச் சொல்லி அவருக்கு சௌரியப்பட்ட நாளில் போக அவருடன் கலந்து பேசி முடிவு செய்யாததுதான் என் தவறா? நடப்புகளின் போக்கு விரோதமாக திரும்புவதை அயர்ந்து ஆற அமர யோசித்து தீபக்கையும் புரிந்து கொள்ள வைக்க முடியலாமல், தான் அனாதை, எனக்கு திருமண பிராப்தியே இல்லை என்றெல்லாம் சொன்னது அவசர குடுக்கைத்தனம் தானே. இப்படி வாக்குல சனி வந்து குடியேறியது ஏன்? குடும்பத்துக்கு, மனைவிக்கு, மகளுக்கு செய்ய வேண்டிய கடமைய எப்ப முன் வந்து செஞ்சிருக்கார் அப்பா? எந்த ஆபத்துக்கு அவசரத்துக்கு தலை கொடுத்திருக்கார் அவரு? எப்போதுமே அவளுக்கு துணை வராதவர் இப்போதும் வராதவராகவே தான் இருப்பாரா? 11 வருடங்கள் பூக்காத குறிஞ்சி மலர் 12வது ஆண்டுல பூக்கிறது இல்லையா? அப்பாவும் மனுஷர் தானே, அவர் மனசுலயும் ஈரம் சுரக்காதா? இழப்புக்குள்ளானது நான் மட்டும் தானா? அம்மா இவற்றையெல்லாம் இழந்தாள் அம்மா. அவற்றையெல்லாம் ஒரு பட்டியலுக்குள் அடக்க யாரால் முடியும்? அப்பாவை பழி சொல்ல முடியாது. சமூகத்தின் பார்வையும் சட்டத்தின் அச்சுறுத்தலும் அவரது ஆன்மாவை நெருக்கிவிட்டன. மனம் சட்டம் வகுத்த வழியில் இயங்குகிற எந்திரம் அல்லவே. அம்மா மேல் அப்பா கொண்ட ஈர்ப்பு பொய்யல்ல. அவர் காட்டிய அன்பு வேஷமல்ல, பாசம் வேஷமல்ல. அவரது ஒரே தவறு தான் செய்த காரியங்களுக்கு ஆதாரமான காரணகர்த்தா தானே என்பதை உலகறிய ஒப்புக்கொண்டு அதன் விளைவுகள், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிற ஆண்மையும் ஆன்ம தைரியமும் அற்றவராக இருந்ததுதான். தீபக் அப்படி இல்லை. என்னை தன் உறவென்று, தன் மனைவி என்று உலகுக்கு அறிவிக்கும் திருநாள் நிச்சயம் வரும். நான் குழந்தைத்தனமாக அவரை தூக்கி எறிந்திருக்கிறேன் தான். ஒவ்வொரு தடவையும் திருமணத்தை பேசி முடித்து நிச்சயம் செய்ய அப்பாவுடனும் அம்மாவுடனும் வருவதாக சொல்லி நேரம் குறித்து கடைசியில் அதை தள்ளி தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறேன் தான். இருந்தாலும் என் மனம் நிறைந்த அன்பு தீபக்கிற்கு புரியும். அம்மாவின் வாழ்க்கை இருளில் அமிழ்ந்து போயிருப்பது குறை எனப்படாது தீபக்கிற்கு. ஒளியாக நான் அவரை கைப்பிடித்து விட்டால் எந்த இருட்டுதான் எங்களை பிடிக்கும்? கடல் கொந்தளிப்பு எல்லாம் அடங்கி சாந்தம் பரிணமிக்கிற நீர்ப்பரப்பாய் தோன்றியது. கடல் காற்றில் ஓங்கார நாதம் அவள் காதுகளை நிறைத்து தீபக்கின் அன்பும் காதலும் இதமும் பிரிவும் இணைந்த பரவச தொனியாய் ஆறுதல் தந்தது. அம்மாவின் சிரிப்பு மாதிரி நிலா வானத்து இருளை கிழித்து கொண்டு வட்ட ஒளி பூவாய் மலர்ந்தது. சில வரங்கள் நாவல் முற்றும். இந்த நாவல்ல யார குறை சொல்றது? மீத்துவியா, இல்ல அம்மானு தேவியையா, இல்ல கலாதரனையா? யார குற்றம் சொல்றது? இல்ல
சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களா அல்லது சமுதாய பழக்க வழக்கங்களா?